வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். ஆவணி மாசத்துல ஞாயிற்றுக்கிழமையில நீங்க வழிபாடு செய்யுங்க அப்படின்னு நான் கொடுத்த அந்த வீடியோவுக்கு நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமான தகவல்ங்க, நல்ல தகவல் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி. நம்ம சேனலை இப்போ புதுசா பாக்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கும்படி அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஆவணி மாதத்துல ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வழிபாடு செய்யணுமா? கிடையாதுங்க. ஆவணி மாசத்துல இன்னும் சில முக்கியமான வழிபாடுகளை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஆவணி மாசத்துல கிருத்திகை நட்சத்திரம் வருது அப்படின்னாக்க அந்த கிருத்திகை நட்சத்திரத்துல முருகப்பெருமான தரிசனம் பண்ணிருங்க. சரி, என்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம் தெரியலீங்களே அப்படின்னு கவலைப்படாதீங்க. கிருத்திகை நட்சத்திரத்தை கேட்டு தெரிஞ்சு வச்சுங்க. அதே போல உங்களுடைய நட்சத்திரம், நீங்க என்ன நட்சத்திரம்? நீங்க ரோகிணி நட்சத்திரமா? நீங்க உத்திரட்டாதி நட்சத்திரமா? நீங்க ரேவதி நட்சத்திரமா? இந்த எந்த நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கீங்களோ அந்த நட்சத்திரத்துல நீங்க ஒரு தெய்வ வழிபாடை நோக்கி செய்யணும். ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் ஒரு அரை மணி நேரம் அதுங்க நின்றுடும். உங்களுடைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னா ரோகிணி நட்சத்திரம் என்னைக்கு இருக்குதோ அன்னைக்கு உங்களுக்கு பிடித்த கோவிலோ அல்லது உங்களுடைய குலதெய்வமோ அல்லது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோவிலோ அங்க போய் ஒரு அரை மணி நேரம் சாமியை கும்பிட்டு உட்கார்ந்துருக்கு. ஒரு அரை மணி நேரம் ஒன்றும் செய்யணும். தியானம்லாம் உங்களுக்கு தெரியாது, மந்திரம்லாம் தெரியாதுன்னா பரவாயில்ல, அந்த சந்நிதிக்கு பக்கத்தில் சும்மா அப்படியே கண்ணை மூடி அப்படியே பேசாமல் உட்காந்துருக்கு. அரை மணி நேரம் கழித்து நீங்கள் எந்திரிச்சு வாங்க. அதற்கு அடுத்தடுத்த நாளில் உங்களுக்கு எப்பேற்பட்ட நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு பாருங்க. ஆக ஆவணி மாசத்துல கிருத்திகை நட்சத்திரத்தின் போது நீங்கள் போய் சாமியை கும்பிடுறது. ரெண்டாவது, உங்களுடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரமோ 27 நட்சத்திரங்கள்ல ஒரு நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரமா இருக்கும் இல்லையா? அந்த நட்சத்திர நாள்ல என்னைக்கு உங்க நட்சத்திரமோ அந்த நாள்ல நீங்க ஒரு கோவில்ல போய் உட்கார்ந்துருது. எந்த கோவிலா இருந்தாலும் செய்யுங்க. பிள்ளையார் கோவில், முருகன் கோவில், அம்மன் கோவில், பிடாரி அம்மன், செல்லியம்மன், எந்த கோயிலா இருந்தாலும் சரி போய் உட்கார்ந்துட்டு வழிபடுங்க. முக்கியமா நீங்க அங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, அம்மன் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா அங்க அம்மனுக்கு 3 எலுமிச்சையை கொண்டு போய் அம்மன் பாதத்துல செலுத்திடுங்க. நீங்க எடுத்துக்க வேண்டாம், 3 எலுமிச்சையை அங்க போய் செலுத்திடுங்க. முருகன் கோயிலுக்கு தான் போறேன் அப்படின்னு சொன்னாக்க ஒரு செவ்வரளி ஒரு சரம், செவ்வரளி சரத்தை முருகப்பெருமானுக்கு சாத்திடுங்க. சிவப்பு கலர் பூ. இல்லைங்க, பிள்ளையார் கோவிலுக்கு தாங்க நான் பக்கத்துல இருக்கேன், ஒரு அருகம்புல் வாங்கி கொஞ்சோண்டு பிள்ளையாருக்கு சாத்திடுங்க. பிள்ளையாருக்கு கோயிலுக்கு போனீங்கன்னாக்க உங்க நட்சத்திர நாள்ல பிள்ளையார் கோயிலுக்கு போகும்போது அருகம்புல் சாத்திருக்கு. முருகன் கோயிலுக்கு போறீங்களா உங்க நட்சத்திர நாள்ல செவ்வரளி மாலையை வாங்கி சாத்திருக்கு. அம்மன் கோயிலுக்கு போறீங்களா 3 எலுமிச்சம்பழத்தை அம்மன் திருவடியில வச்சு யாருக்காவது அதை தர சொல்லிடு. இந்த அம்மன் வழிபாடு இதெல்லாம் இருக்கா? செல்லுங்க, பெருமாள் கோயிலுக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்றீங்களா? பக்கத்துல பெருமாள் கோவில் இருந்தாலும் சரி, இல்ல நீங்க இஷ்ட தெய்வமாக மகாவிஷ்ணுவை, திருமாலை, பெருமாளை வழிபடுவராக இருந்தாலும் சரி, உங்க நட்சத்திர நாள்ல பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி வேண்டிக் கொள்ளுங்கள். அங்க தர துளசி தீர்த்தத்தை மனசார பிரார்த்தனை செய்து பருகிவிட்டு வாருங்கள். உங்களுக்கு நல்ல நல்ல சுபிட்சிகரமான விஷயங்கள் எல்லாம் வீட்டில் நடக்கும். தங்கு தடை இல்லாம மங்கள காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆடி பிறந்து ஆவணி வந்தா டாப்புன்னு போன வீடியோல சொன்னேன் இல்லையா? இந்த ஆவணி மாசம் இதற்கு உண்டான விஷயங்களை எல்லாம் செய்யறதுக்கு ஒரு பேஸ்மெண்ட், அஸ்திவாரமாக இந்த மாசம் உங்களுக்கு பயன்படும். ரொம்ப நாளா பொண்ணு தேடிக்கிட்டே இருக்கோங்க அப்படின்னு பையன் வீட்டில் சொல்லிட்டே இருப்பாங்கல்ல, பொண்ணு கிடைக்கும். நல்ல ஒரு வரன் தகையவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, உங்க மகளுக்கு ஒரு நல்ல இடத்துல சம்மதம் கிடைக்கும். இது எல்லாமே இந்த கல்யாண விஷயங்கள், மங்கள காரியங்கள், இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான விஷயம். வீடு வாங்கிட்டோங்க, இது இடம் வாங்கிட்டோங்க, வீடு கட்டவே ஆரம்பிக்கல அப்படின்னு இருக்கிறவங்க இந்த ஆவணி மாசத்துல போய் ஜோசியரை பாருங்க. வீடு கட்டுறதுக்கு உண்டான நேரம் வந்துருச்சுன்னு ஜோசியர் சொல்றாரா இல்லையான்னு பாருங்க. ஏன்னா இதற்கு உண்டான சாத்தியங்கள் எல்லாமே மண், மனை, வீடு, யோகம், மங்கள காரியங்கள், கல்யாணம், காதுகுத்து முதலான மங்கள காரியங்கள் இதை எல்லாமே நடத்தி கொடுப்பதற்கு அஸ்திவாரம் போடுகிற மாதம் ஆவணி மாதம். அதனாலதான் நிறைய இடங்கள்ல நிச்சயதார்த்தங்கள் உட்பட நிறைய விஷயங்கள் ஆவணி மாசத்துல நடக்கும். நிறைய கல்யாணங்கள் மாசி மாசத்துல எல்லாம் புக் பண்ணி எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஆவணி மாசத்துல திருமணம் வைப்பவர்கள் கூட நிறைய பேர் உண்டு.
அதனால தான் ஆவணி மாதம். ஏன்னா ஆவணியை விட்டுட்டோம்னா புரட்டாசி வந்து, புரட்டாசி மாசத்துல நாம வந்து மங்கள காரியங்களுக்குள்ளார நம்ம போக மாட்டோம். இறை வழிபாட்டுக்கு உண்டான விஷயங்களை தான் முழுவதுமாக நம்மளை அர்ப்பணிச்சிடும். அதனால இந்த ஆவணி மாசத்தை அப்படி ஒரு ஸ்திரமான மாதமாக, உறுதியான மாதமாக, உறுதிப்படுத்துகிற மாதமாக நமக்கு இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஜோதிடர்களும் அதைத்தான் வலியுறுத்துறாங்க. அதனால ஆவணி மாசத்துல உங்களுடைய நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு போய் நீங்க எந்த தெய்வத்தை வேணுமானாலும் வழிபடுங்க. அந்த தெய்வத்தை அந்தந்த முறையில வழிபடுங்க. ஆமா. அதே போல முடிந்தால் 11 1 ரூபாய் காயின், 11 1 ரூபாய் காயின் எடுத்துக்கிட்டு நீங்க எந்த கோயிலுக்கு போனீங்களோ அந்த கோவில்ல உண்டியல்ல 11 1 ரூபாய் காயினை போட்டு பிரார்த்தனை செய்யுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த கோவிலில் வழிபாடு செய்வார் இல்லையா, பூஜை செய்கிறார் இல்லையா அந்த அர்ச்சகர், குருக்கள், பூசாரி, அவர்கிட்ட அந்த 11 1 ரூபாயை அவர் தட்டில் போட்டுட்டு சாமியை கும்பிட்டுவாங்க. இந்த 11 1 ரூபாய் அப்படிங்கிறது மிக மிக சூட்சமமான தன வசியத்தை தருகிற விஷயம். 11 1 ரூபாய் உண்டியல்ல போட்டாலும் சரி, இல்லை அர்ச்சகருக்கோ குருக்களுக்கோ பூசாரிக்கோ அதை கொடுத்து விட்டு வந்தாலும் சரி, இந்த 11 ரூபாய் 101 ரூபாயாக, 1001 ரூபாயாக, 10,001 ரூபாயாக உங்களுக்கு அது திரும்பி வந்து சேரும். என்ன மாய நடக்கும் என்னம்னே தெரியாது, தடக்குன்னு நடக்கும். இல்லை யாராவது ஒருத்தங்க எங்க ஒரு 50,000 ரூபாய் என்கிட்ட இருக்குங்க, இப்போதைக்கு நீங்கள் வச்சுங்க, எனக்கு ஒரு வருஷம் கழிச்சு கொடுங்க, 8 மாதம் கழிச்சு கொடுங்க அப்படின்னு யாரோ ஒருத்தங்க வந்து சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் அப்படி ஒரு நிலத்தை விற்று உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகை வந்து 50,000 கிடைக்கிற இடத்துக்கு பதிலாக 1,50,000 லட்சம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாக இடம் நல்லா விருத்தி அடைஞ்சிருச்சுங்க, ஏரியா நல்லா டெவலப் ஆகிடுச்சிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆவணி மாதத்தில் நாம் செய்கிற இந்த பிரார்த்தனைகள் அவ்வளவு மகத்துவமானது, மகோன்னதமானது, சாஸ்வதமானது, நம் உறவையும் சாஸ்வதப்படுத்தக்கூடியது. புரிந்தவர்கள் ஒன்று சேர்றது, சண்டை பூசல்னு இருக்கிற கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிறதெல்லாம் நீங்கிறதுங்கிறதெல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் நடக்கக்கூடிய அற்புதமான அதிசயங்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். இந்த சேனலை உங்களுக்கு நல்லா இருக்கு, நல்ல தகவலாக இருக்குன்னா நீங்கள் விரும்புனீங்கன்னாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.